வணக்கம் நேயர்களே. தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளை ஆண்டுகிட்டு வர ஒரு முக்கியமான மற்றும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா அது சாலை விபத்து தான். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் சுமார் 20 to 40 பேர் வரை தமிழகத்துல சாலை விபத்தில் தனது உயிர்களை பறிகொடுக்கிறாங்க. சர்வ சாதாரணமாகவும் எளிமையாகவும் மனித உயிர்களை இன்றைக்கு பறிகொடுத்து செல்கிறது சாலை விபத்து. விபத்து நடப்பதற்கு காரணம் என்ன, அதை தடுக்க அல்லது குறைக்க என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். பொதுவாக சாலை விபத்து என்பது எதிர்பாராத விதமாக நடக்கக்கூடியதுதான். ஆனால் இன்றைய சூழலில் விபத்து என்பது இயல்பாக நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வாகவே இருக்கிறது. அதற்கு காரணம் ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். குடிபோதையில் வாகனத்தை இயக்குதல், வேகமாக வாகனத்தை இயக்குதல், பாடல் கேட்டுக்கொண்டே வாகனத்தை இயக்குதல், செல்போன் பேசிக்கொண்டே வாகனத்தை இயக்குதல், விளையாட்டுத்தனமாக சாலைகளில் வாகனங்களை இயக்குதல் போன்ற பல வழிகளில் விபத்துகள் நடக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெடுஞ்சாலைத்துறையில எல்லாம் பார்த்தீங்கன்னா NH-47 ஏகப்பட்ட வண்டிகள் ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கன்னா சரியான வழிக்கு போக்குவரத்து துறையினுடைய விதிமீறல்கள் தான் அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க பஸ்ஸுகள்லாம் பார்த்தீங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா முறையான பராமரிப்பு கிடையாது வண்டிகளில். அது வண்டியில் பராமரிப்பு இல்லை அப்படிங்கும் பொழுது அந்தந்த வண்டி அந்தந்த ரோட்டில் அப்படியே நிறுத்திடுறது. நிறுத்தும் பொழுது என்ன ஆயிடுது, இந்த அரசாங்க பஸ்ஸுகள்லாம் போய் மேலே ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று ஏறுது. சரியான உயிர் இழப்புகள் நிறைய ஆகுது. இது பொதுமக்களுக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு இருக்கா இல்லையாங்கிறது, இந்த அரசாங்கத்துக்கு இருக்குதா இல்லையாங்கிறது அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சரக்கு வாகனங்கள்லாம் ஏற்றிட்டு போகிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முறையான அந்த பின்னாடி மின் விளக்குகள் இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அப்படியே நடு ரோட்டில் கொண்டு போய் நிறுத்திடுறது. ரெண்டாவது மது போதையில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஆட்கள் மது போதையிலேயே கொண்டு போய் எந்த இடத்துல நிறுத்துறாங்களோ இல்லையோ வண்டி கொண்டு நடு ரோட்டில் நிறுத்திடுறது. சைடில் அது வண்டி ஓட்டுறது அதே மது போதையில் தான் வண்டி ஓட்டுறாங்க. இந்த வண்டி ஓட்டுறதுங்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த சரக்கு வாகனங்கள்லாம் NH-ல நிற்கிது அப்படின்னா அதுக்கு முறையான பராமரிப்பு இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறையில் போக்குவரத்து துறை காவல்துறை என்ன பண்ணுது அப்படின்னா அதுவும் இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குது. குறிப்பாக சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதாலும் சாலைகள் மண் கொட்டி கிடப்பதாலும் அதிக அளவில் விபத்துகள் நடக்கிறது. அதன்படி தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே நடந்து வரும் விபத்துகள் ஏராளம். கொடூர விபத்துகளை பார்க்கும் போது நெஞ்சம் சற்று குமுறத்தான் செய்கிறது. இன்னைக்கு மதுரை மாநகரில் சாலை விபத்துகள் அதிகம் நடந்தது. இன்னைக்கு தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரி நகர்வு ஒரு 4 விபத்து 5 விபத்து நடந்திருக்கு. இதுக்கு முழு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மதுரையில் எந்த சாலைகளும் சரியாக இல்லை. பாதாள சாக்கடை தோண்டுன்னு சொல்லி பாதாள சாக்கடையில் இப்போதான் பாதாள சாக்கடை போட்டாங்க, அது சரியாகலை. தோண்டுன்னு சொல்லி தோண்டி வச்சுருக்காங்க. அது தோண்டினதில் மூடவே இல்லை. அது மூடாமல் அந்த சகதி செருக்கமாக இருந்து விபத்துகள் நிறைய நடக்குது. நாங்கள் சமீப காலம் கூட ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த ஹோலி ஸ்கூல் பக்கத்தில் 2 பிள்ளைங்க உள்ளே விழுந்துருச்சு அந்த சாக்கடையில். அதில் ஒன்று உயிர் இறந்துருச்சு, ஒன்று பாதிக்கப்பட்டுச்சு. அது ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த சாலையில் மூட சொன்னோம். இந்த மாதிரி தொடர்ந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுபோக இந்த மது கடை வீதிக்கு வீதி மதுக்கடைகள் இருக்குது. இந்த வீதிக்கு வீதி மதுக்கடையில் இளைஞர்கள் நிறைய குடிச்சிட்டு நல்ல பைக்கு வச்சுருக்கான், நல்ல ஹை ஸ்பீடு போகிற பைக்கு. அதில் போய் ஜிக்ஸாக வண்டி ஓடுறான். அவன் ஜிக்ஸாக போகும்பொழுது அவனும் விழுதுனா விபத்தில் சாகிறான். அவன் ஜிக்ஸாக போகும்போது பாதுகாப்பாக குடும்பத்தோடு பயணம் செய்யக்கூடியவங்களும் அதில் பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி விபத்துகள் தொடர்ந்து மதுரை மாநகரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்துக்குள்ள ஒரு 1500 விபத்துகள் நடந்திருக்குன்ற ஒரு கணிப்பு இருக்குது. அந்த அளவுக்கு விபத்து நடந்திருக்கு. நேற்று கிருஷ்ணகிரியிலிருந்து தனியார் பேருந்தும் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் 17 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சிகிச்சை பெற்று வருபவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இதேபோன்று கோர விபத்துகளை பார்க்கும் போது மனித உயிர்கள் எவ்வளவு மதிப்பிழந்து போய்விட்டது என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது.
பெங்களூர் பஸ் கிறிஸ்டின்லேருந்து சென்னை பெங்களூர் போகிற சமயத்தில் வந்து மேல்மலை கணவாயில் வந்து போய் பெங்களூர் பக்கம் போயிட்டு போது குறுக்க ஆப்போசிட் வந்த லாரி வந்து தடுமாறி டிரைவர் கட்டு தடுமாறி வந்து பஸ் மீது மோதி கிட்டத்தட்ட வந்து 15 பேருக்கு மேலாக சம்பவ இடத்துல வந்து இறந்ததாக நாங்கள் வந்து தகவல் தெரிஞ்சு வந்து நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறோம். இப்போ சமீபத்தில் வந்து பஸ்ஸும் லாரி வந்து கிளியர் பண்ணி அனைத்து போலீஸும் உதவியோடு சேர்ந்து நாங்கள் வந்து எல்லா ரோடை கிளியர் பண்ணியிருக்கிறோம். குறைஞ்சபட்சம் 15 பேர்லேருந்து 20 பேருக்குள்ள இருந்ததாக தகவல் கிடைச்சிருக்குது. அந்த லாரி ஆப்போசிட் அங்கிருந்து பெங்களூர்லேருந்து கிருஷ்ணகிரி நோக்கி வரும்பொழுது அவருடைய கட்டுப்பாட்டை இழந்து பஸ் மீது மோதனால இந்த விபத்தை ஏற்படுகிறது என்று பொதுமக்கள் தெரிவித்திருக்காங்க. அதையே நாங்கள் நேரடியாக பார்த்து நாங்கள் வந்து இப்போ சமீபத்தில் வந்து அட்டன் பண்ணி நாங்கள் கிளியர் பண்ணியிருக்கிறோம். ஆம்புலன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஆம்புலன்ஸ் மூலமா நாங்கள் வந்து எல்லாரையும் கொண்டு போய் சேர்ந்திருக்கிறோம். தீயணைப்பு வாகனம் பிளஸ் வந்து அனைத்து 2-3 போலீஸ் ஸ்டேஷன் வந்து அனைத்து வாகனமும் வந்து அனைத்து வாகனம் தாசில்தார் கலெக்டர் முருகன் எல்லாம் வந்து அவங்களாம் வந்து சேர்ந்தாலும் அவங்க உதவியோட நாங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கிறோம். குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் தான் அதிவேகமாக இருசக்கர வாகனங்களை இயக்கி விபத்தில் சிக்கிக் கொள்கின்றனர். கடந்த ஆண்டுகளில் மட்டும் ஆயிரக்கணக்கான கல்லூரி மாணவர்கள் விபத்தில் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சாலை விதிகளை மீறுவோரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு சில அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததாலும் அதிகாரிகளே பல நேரங்களில் சாலை விதி மீறுவதாலும் விபத்துக்கள் நடைபெறுகிறது. தமிழகத்தில் வந்து சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சாலை விபத்து வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த சாலை விரிவாக்கம்னால தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கட்டும், மாநில நெடுஞ்சாலையாக இருக்கட்டும், அதில் வந்து பெரும்பாலும் வந்து விபத்துக்கள் அதிக அளவில் இப்போ வந்து தொடர்ந்து நடந்து இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சாலை விதிகளை வந்து வாகனங்கள் ஓட்டக்கூடியவர்கள் வந்து பின்பற்றாமல் இருக்கிறது ஒரு முக்கிய காரணம். அந்த காரணம் மட்டும் இல்லாமல் இப்போ வந்து வாகன போக்குவரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ லாரிகளில் வந்து ஏற்றக்கூடிய பொருட்களுடைய அளவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறி அதிகமான பொருட்களை ஏற்றி கொண்டு போகிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான விபத்துகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு பெரிய ட்ரெய்லர் லாரியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷீட்டுகள், அயன் ராடுகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட இதுக்கு அளவுலேருந்து வெளியே தான் வந்து தொங்க போட்டு கொண்டு போகிறாங்க. அதுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. இந்த மாதிரி கொண்டு போகக்கூடாதுன்னு சட்ட விதிமுறைகள் இருந்தாலும் அதிகாரிகள் அலட்சியமாக இந்த மாதிரி வாகனங்களை வந்து பிடிச்சி ஆய்வு செஞ்சு அந்த வாகன ஓட்டிகளுக்கு வந்து தக்க தண்டனையும் அதே போல் அபராதமும் விதித்து அந்த வாகனங்களை வந்து பறிமுதல் செய்கிறத வந்து செய்யாமல் விட்டதுனால தான் இந்த மாதிரியான விபத்துக்கள் வந்து அதிக அளவு நடக்குது. அதற்கு உதாரணமாக சமீபத்தில் திருச்சியில் கூட பார்த்தீங்கன்னா அந்த டோல் பிளாசாக்கு முன்னாடியே ஒரு பெரிய ட்ரெய்லர் வண்டியில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு தகடானது பார்த்தீங்கன்னா ஒரு பேருந்து மோதி கிட்டத்தட்ட 9 பயணிகளுக்கு மேலே வந்து இறக்கக்கூடிய ஒரு அவல நிலை ஆளானது. அதே போல் நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தருமபுரி பகுதியில் வந்து லாரி வந்து தரைக்கெட்டு ஓடி பேருந்தில் மோதி கிட்டத்தட்ட 17 உயிர்கள் வந்து பலியாயிருக்கு. தொடர்ந்து இது போன்ற விபத்துகள் நடக்கிறதுக்கு வந்து அரசு வந்து ஒரு முழு அதிகாரத்தை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது தான் காரணம். மது விரும்பிகளிடம் சிக்கி நெடுஞ்சாலைகளை பறித்துக் கொண்டு சீறி ஓடும் வாகனங்களின் நிலையை தினம்தோறும் நாம் காண முடிகிறது. தடம் மாறும் வாகனங்கள் நிச்சயம் தடுமாறி விடுவது உறுதி. எனவே குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு வாகனங்களை மெதுவாக ஓட்ட வேண்டும். இப்ப தொடர்ந்து இது மாதிரி தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்து நடப்பது அடிக்கடி செய்தியில் வந்துக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்திய அளவில் தமிழ்நாட்டில் தான் விபத்து அதிகமாகிட்டு இருக்கு. 2 வீலராக இருக்கட்டும், 4 வீலராக இருக்கட்டும், தொடர்ந்து இந்த மாதிரியான விபத்துக்கள் அதிகரிச்சுட்டே வருது. இதுக்கு அடிப்படை காரணம் என்ன? டோல் பிளாசாவில் அவங்க வந்து வரி வசூல் பண்றாங்க, பணம் வசூல் பண்றாங்க. ஆனால் அந்த அளவுக்கு நெடுஞ்சாலையை பராமரிக்கிறாங்கிறது இல்லை. இப்போ அண்மையில் நடந்த விபத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி கேமரா செயல்படாத சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. இப்படி டோல் பிளாசாவில் மட்டும்தான் சிசிடிவி கேமரா இயங்குது, மற்ற இடத்துல இயங்கல. இப்போ அரசு பேருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா 40-60க்கு மேலே போகக்கூடாதுன்னு சில இடத்துல வேக கட்டுப்பாட்டு கருவிலாம் வச்சிருக்காங்க எல்லா பேருந்துகள்லையும். அதே போல் தேசிய நெடுஞ்சாலையில் போகிற வாகனங்களுக்கும் வேக கட்டுப்பாட்டு கருவி வைக்கணும். குறிப்பாக சரக்கு வாகனங்களுக்கு இத்தனை வேகத்தில் தான் கிலோமீட்டர் வேகத்தில் போகணும். அதே போல் மணல் லாரி இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகணும். பேருந்துகள் இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் தான், ஆம்னி பேருந்துகள் இத்தனை கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி வேக கட்டுப்பாட்டு கருவி வைக்கணும். அதே போல் சில ஒரு 5-5 கிலோமீட்டருக்கு இடையிலையோ அல்லது 10 கிலோமீட்டருக்கு இடையிலையோ சிசிடிவி கேமரா இருக்கணும். சிசிடிவி கேமரா இருந்தால் மட்டும்தான் யார் சாலை விதிகளை மீறாங்க, பொதுமக்கள் மீறாங்களா அல்லது கால்நடைகள் தொல்லை பண்ணுதா இல்லை இவங்க விதியை மீறாங்களா, ஏன் வந்து விபத்து நடக்குது அப்படிங்கிறத வந்து துல்லியமாக ஆராய முடியும். அதே போல் இந்த மாதிரியான வேக கட்டுப்பாட்டு கருவியை பற்றியான விதிமுறைகளும் சரியாக பின்பற்றப்படதில்லை. அதிகாரிகளும் இதை பற்றி கவலைப்படுறதில்லை. டோல் பிளாசாவில் பணத்தை வந்து நல்லா வசூல் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க போட்ட பணத்தை விட அதிகமான பணம் வசூலாயிருச்சுன்னு எல்லா பத்திரிகைகளும் சொல்லியிருக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதை சரியாக பராமரிக்கிறதில்ல. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா
மண்ணு குமிஞ்சு கிடக்கு, மணல் குமிஞ்சு கிடக்கு, குப்பை கிடக்கு. அதே போல் ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா மாடுகள் நடுப்புல படுத்திருக்கு, நிறைய புல்லு முளைச்சி கிடக்கு, ஓரத்தில் ஒதுங்க முடியாத அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து சரியாக பராமரிக்கிறதில்ல. நீங்கள் வண்டியில் 2 வீலரில் போனாலே பார்த்தீங்கன்னா காற்றடிச்சுன்னா ரோட்டில் இருக்க அவ்வளோ மணல் நம்ம முகத்தில் தான் அடிக்குது. எந்த இடத்துலையுமே மணல் கூட அகற்றப்படுறதில்ல. இப்போ மந்திரிகள் அரசியல்வாதிகள் வரும்போது பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணி வைக்கிறாங்க. மற்றபடி தேசிய நெடுஞ்சாலையில் இன்னும் பார்க்கப்படாத பகுதி, வெளிச்சம்படாத பகுதி நிறைய இருக்குது. இது சரி பண்ணிட்டாலே இப்போ எல்லா இந்த விபத்துகள் பெருமளவுக்கு குறையும். பேருந்து ஓட்டுநர்களின் கவனக்குறைவாலும் பல நேரங்களில் மனித உயிர்கள் கொத்தோடு பலியாக நேரிடுகிறது. நெடுஞ்சாலைகளில் செல்லும் சில தனியார் பேருந்துகளை பார்க்கும்போது நெஞ்சம் பதறுகிறது. ஒரு இடத்திற்கு குறித்த நேரத்திற்குள் செல்வது எவ்வளவு அவசியமோ அதே நேரத்தில் அந்த இடத்திற்கு உயிரோடு செல்வதும் மிக அவசியம். தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற கனரக வாகன விபத்துகள் வந்து மிகவும் ரொம்ப சாதாரணமாக நடந்துட்டு இருக்கு. மக்கள் வந்து வெளியில போயிட்டு வர முடியல. ஒரு நாளைக்கு இன்னைக்கு வந்து வெளியில போயிட்டு வரனாலே உயிரை வந்து கையில் பிடிச்சிட்டு வர வேண்டியதா இருக்கு. இதற்கு காரணம் வந்து வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள்ல இருக்கிற குறைபாடுகள் தான். வட்டார போக்குவரத்து அலுவலர் வந்து அவரை வந்து இயக்கிறதே வந்து வெளியில இருக்க புரோக்கருங்க தான் இயக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து தானா இயங்குறது இல்ல. அதுக்கு வந்து அவங்கள்ட்ட அதிகாரிகள் இல்ல. அந்த அளவுக்கு போதிய அதிகாரி கவர்மெண்ட் வந்து நியமிக்காம இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய குறையா இருக்கு. எந்த ஒரு வாகனமும் தணிக்கை செய்யப்படும் போது காசை வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு தணிக்கை செஞ்சு அனுப்புறாங்க. வாகனத்தில் வந்து பிரேக் இருக்கா, மற்றபடி வாகனம் கண்டிஷனா இருக்கான்னு பார்த்து எந்த வாகனத்தையும் இயக்குறது அவங்க கொடுக்கறதுல பர்மிட் கொடுக்குறது. வாகனத்தை பார்க்காமலே கொடுத்துட்றாங்க. மேலும் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு டிரைவருங்க வந்து லைட்டை வாங்கிட்டு அவங்கவுங்க வந்து சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு 1000 2000 ஆசைப்பட்டு லைட் டிரைவருக்கு வந்து ஹெவி வெஹிக்கிள் இயக்கிறதுனால மற்றபடி அவங்க முறையானபடி இயங்காம தவறாக குடிச்சிட்டு வேற மாதிரி இயங்குறதுனால தான் இந்த மாதிரி விபத்துகள் வந்து அதிகமாக நடக்குது, உயிரிழப்பு ஏற்படுது. இதுக்கு வந்து தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். வட்டார போக்குவரத்து அலுவலர் வந்து போதுமான அதிகாரிகள் நியமித்து அனைத்து வண்டிகளையும் தரமானதாக செக் பண்ணி வண்டியை வந்து ஓட செய்யணும். கனரக வாகன விபத்தால் வந்து அரியலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே வந்து அதிக பேர் உயிரிழந்திருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளில் கணக்கெடுத்தீங்கன்னாக்க புள்ளி விவர அடிப்படையில் கணக்கெடுத்து பார்த்தாலும் தமிழ்நாட்டில் கனரக விபத்தால் அதிகமாக இருக்கிறது வந்து அரியலூர் மாவட்டம் தான். இது ரொம்ப பின்தங்கிய பகுதி. இங்கே சுண்ணாம்பு சுரங்கம் வந்து அதிகமாக வெட்டி எடுக்கிறாங்க. எந்த சுரங்கமும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. அரசு விதிக்கு புறம்பாக தான் செயல்பட்டு இருக்கு அனைத்து சுரங்கங்களும். சுரங்க அதிகாரிகளை ஆய்வு பண்ணுறதுக்கு வந்தால் மாவட்ட அதிகாரிங்க வந்து பணம் வாங்கிட்டு, குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர்லேருந்து கோட்டாட்சியர்லேருந்து அனைவரும் பணத்தை வாங்கிட்டு தனியார் ஆலைகளுக்கு உடந்தையாக இருந்துட்டு இருக்காங்களே தவிர பொதுமக்கள் உயிரை கவனிக்கிறது இல்லை. விபத்து நடக்க இன்னொரு காரணமும் உள்ளது. அதுதான் சாலை ஆக்கிரமிப்பு. மக்களின் நலனுக்காக சாலை ஓரங்களில் அரசு நடைபாதைகள் கட்டி கொடுத்தாலும் அதனை உடனடியாக வியாபாரிகள் ஆக்கிரமித்துக் கொள்கின்றனர். இதனால் நடைபாதையில் செல்ல வேண்டிய பொதுமக்கள் சாலையில் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இதனாலும் விபத்து நடக்கிறது. வண்டிங்க 2 பக்கமா வண்டிங்க நிக்கிறதுனால பஸ்ஸுங்க போறதுக்கு இடைஞ்சலாகுது. அதில் தான் வந்து ஜனங்க போனா வந்து இடிச்சிட்டு போறது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்கு அந்த வண்டிங்க நிக்க கூடாது. அந்த ஓரத்துல வண்டிங்க நிக்க கூடாது. ரோடுங்க வந்து காலியா இருந்தாலும் வண்டிங்க போட்டுது. இந்த வண்டிகளே அந்த கடைங்க வைக்கிறாங்க, இந்த மார்க்கெட்டு இருக்குது. இந்த பக்கம் வைங்க வந்து ஃப்ரீயா இருந்தா தானே வண்டி போவோம். ஃப்ரீல இருந்தாலும் இந்த மாதிரி மாநகராட்சி வந்து எடுக்கிறது இல்லைங்களா? இங்க பாருங்க, மாநகராட்சி வந்து எடுக்கிறது இல்லைங்களா? அதெல்லாம் வரது கிடையாது. வண்டிங்க இந்த பக்கமா இந்த பைக்குங்களை ஃபுல்லா நிக்க வச்சிருக்காங்க, இந்த பக்கம் ஆட்டோங்க நிக்க வச்சிருக்காங்க. ரோட் ஓரத்துல 2 சைடுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 வீலருங்க பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. காய்கறி கடைங்க இருக்கு, மீன் கடைங்க எல்லாம் வந்து ரோட்லயே வச்சிருக்காங்க. பப்ளிக்கு போக வர வழி இல்லாம அவசரப்பட்டு இருக்காங்க. ஆட்டோங்க எல்லாம் ரோட்டோரமாவே நின்று இருக்கு. இதை வந்து யார் தான் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க? கவர்மெண்ட்ல போய் சொன்னா சரியான ரெஸ்பான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. பஸ்ஸுக்காரங்க அந்த ரோட்ல சின்ன ரோட்லயே வந்து ஸ்பீடா ஓட்டிட்டு வராங்க. பஸ் ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது நீங்க வந்து சொல்லணும். அதுவும் வந்து கவர்மெண்ட்ல சொல்றாங்களா என்னன்றது தெரியாது. பஸ்ல நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ரோட்லயே பாத்தீங்கன்னா எப்படியும் நிறைய ஒரு 10-15 ஆக்சிடென்டாவது நடந்திருக்கு. பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஆனா பிளாட்ஃபார்ம் வந்து பப்ளிக் யூஸ் பண்ண முடியல. ஓகேங்களா? பப்ளிக் யூஸ் பண்ண முடியாததுனால எல்லாருமே வந்து ரோட்டோரமா போறாங்க. குட்டி பையன் நேற்று போனா, வீட்டுல இருந்துட்டு போனா பார்த்தாக்கா ஒரு ட்ரை சைக்கிள் தடுத்து கீழே வந்து பஸ் ஏறி இதுவாயிட்டான். இந்த மாதிரி ரோட்டோரத்திலே வந்து மண்ணு லோடு அடிக்கிற லாரிங்க, இந்த மாதிரி வேனுங்க, ஆட்டோங்க எல்லாத்தையும் நிக்க வச்சுருக்காங்க. அப்புறம் பப்ளிக் எப்படி நடந்து போவாங்க? கவர்மெண்ட் தகுந்த நடவடிக்கை எடுத்தா ரொம்ப சௌரியமா இருக்கும். மக்கள் தான் நடைபாதையை ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் என்றால் சில போலீசார் அவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு கண்டுகொள்ளாமல் இருக்கின்றனர் என்பதுதான் இங்கு வேதனையான விஷயம்.
சாலைகளை ஆக்கிரமித்து கார், மோட்டார் சைக்கிள், ஆட்டோ என பிற வாகனங்களையும் நிறுத்தி வைப்பதாலும் குப்பை தொட்டிகளாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விபத்து நடக்க நேரிடுகிறது. பகுதியில் வந்து சிறு குழந்தை வந்து விபத்து உள்ளாய் விழுந்துச்சு. மற்றவங்களுக்கு வந்து ஒரு உயிரிழப்பு பெரிய பாதிப்பாக உள்ளது. நடேசன் சாலை வந்து ஐசோஸ் காவல் நிலையத்திலிருந்து இந்த பக்கம் நடேசன் சந்திப்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப போக்குவரத்து இடையூறாகுது. போக்குவரத்து இடையூறு வந்து கண்காணிக்க வேண்டியது காவல்துறையும் சென்னை மாநகராட்சி காவல் தான். ஆனால் சென்னை மாநகராட்சியை கண்டுகொள்வது கிடையாது, அது காவல்துறையும் கண்டுகொள்வது கிடையாது. இது வந்து இருபுறம் நடைபாதை நடப்பது இருக்கு. ஆனால் நடைபாதை வந்து கடை வியாபாரிகள் வந்து நடைபாதை ஆக்கிரமிச்சுக்கின்னு நடப்பதுக்கு இடம் இல்லாமல் பொதுமக்கள் வந்து தலையில் நடந்து போகிறது. இந்த நடந்து போகிற காலம் வந்து சின்ன குழந்தை உயிரிழப்பு பாதிப்பு. ஆனால் வந்து காவல்துறையும் வந்து கார்பரேஷன் வந்து இந்த போக்குவரத்து நடைபாதையை வந்து இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றணும். அதே மாதிரி போலீஸ்துறை வந்து டிராபிக் வந்து ஒழுங்குபடுத்தி கொடுக்கணும். இந்த ஒழுங்குபடுத்தி கொடுத்தா இந்த பகுதியை வச்சு பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் இடையூறு இல்லாமல். வாகனங்களை துள்ளி குதித்து ஓடவிடும் உயிர்களுக்காகத்தான் காத்திருக்கின்றன மருத்துவமனைகளின் சவக்கிடங்குகள். விபத்தில் உயிரிழந்தவர்களின் கதறல் சத்தம் மருத்துவமனைகளில் உள்ள சவக்கிடங்கின் கதவுகளை அடிக்கடி திறக்க வைக்கிறது. இன்னைக்கு திருப்பூர் மாநகராட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வந்து மிக நெருக்கமான ஏரியா வந்து திருப்பூர் மாநகராட்சி தான். இந்த திருப்பூர் மாநகராட்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து துறைக்கு போதையான இடைவசதிகளும் கூட கிடையாது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக குண்டும் குழியாக தான் இருக்கும். ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போக்குவரத்து காவல்துறை வந்து எந்த இடத்துல டிவைடர் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முறையான டிவைடரை வச்சு அதனுடைய அந்த இது வைக்கிறாங்களான்னா அதுவும் கேள்விக்குறியாக இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி ஓட்ட தெரியாமல், அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸ் சரியானபடிக்கு லைசன்ஸ் இல்லாமல் இன்னைக்கு வண்டி ஓட்டி காலையில் வண்டி ஓட்டி போகிறாரு, சாயங்காலம் வண்டி எடுத்துகிட்டு போய் வண்டி அது மேலே கொண்டு போய் விட்டு அடித்து கீழே விழுகிறது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிக வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுவும் இன்னைக்கு மாநகராட்சி பொறுத்தளவுக்கு திருப்பூர் மாநகராட்சி பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா திருப்பூரில் வந்து எந்த அளவுக்கு வாகனங்கள் இன்னைக்கு இயங்கி கொண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து மிகவும் அதிகமானபடியானதான் வாகனங்கள் வந்து திருப்பூரில் வந்து வாகனங்கள் போக்குவரத்து இருக்குது. அது முறையான வந்து போக்குவரத்து வசதி இருக்குதா அப்படின்னா அதுக்கு முறையான போக்குவரத்து வசதி கிடையாது. இன்று தமிழகத்தில் பெரும்பாலான சுவர்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பது கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்கள் தான். அதில் சுமார் 20 வயது முதல் 35 வயதுக்குள்ளானவர்கள் தான் அதிகம் என்பதுதான் வேதனை தரும் தகவல். பின்னாடி அரசாங்க பஸ்ஸுக்கு வருது, முறையான விளக்குகள் இல்லையா, நேராக கொண்டு போய் பின்னாடி அடிச்சிருது. ஒரு ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 பேர் 8 பேர் 5 பேர். இது வந்து பொதுமக்களுடைய உயிருக்கு வந்து ஒரு உத்தரவாதமே கிடையாது. அதே மாதிரி இந்த நகராட்சியிலையும் அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது. நகராட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா நகராட்சியில் எந்த இடத்துலையும் ரோடுகள் எந்த அளவுக்கு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தனை போக்காக தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது, மேன் போக்காக தான் நடக்குது. முறையானபடிக்கு வந்து பள்ளிக்கூடத்தினுடைய சைடில் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்குன்னு போடுறது, அந்த முறையானபடிக்கு வந்து அந்த இடத்துல போக்குவரத்துக்கான உண்டான விதிகளை வைக்கிறாங்களான்னா ஒன்றும் கிடையாது. அதே வந்து நடு ரோட்டில் அப்படிங்கிறது பார்த்தீங்க எல்லா இடத்துலையும் ஒரு விதிமுறையே இருக்கிறது இல்லை. இந்த மழையில் பெஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ரோடு வந்து NH ரோடு மாதிரி இருக்கும். ஊருக்குள்ளேயே பார்த்துட்டீங்க அப்படின்னா போறக்குண்ட டிராபிக் இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடுகள்லாம் வந்து ஒன்றும் பராமரிப்பு கிடையாது. முன்பெல்லாம் கடவுள்தான் ஒரு மனிதனின் தலையெழுத்தையும் ஆயுள் காலத்தையும் தீர்மானிப்பார் என்பார்கள். ஆனால் இப்போதெல்லாம் மனிதனே தனது தலையெழுத்தை தீர்மானித்துக் கொள்கிறான். இந்த நிலை மாற வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான். இந்த ரோட்டில் மதுரையில் பெரும்பாலான பகுதியில் இந்த சாலை விபத்துக்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. முழு காரணம் ரோடு ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் மது பிரச்சனை. மது போதையில் வண்டி ஒழுங்காக வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கவங்க கூட இந்த போதையில் ஓட்டுறவங்க வந்து எடுத்து தள்ளிட்டு போயிடறாங்க. சாலை மேம்பாட்டையும் சரிப்படுத்தணும். மது கடைகளை கூடிய வரையில் நடவடிக்கை எடுக்க வழியை பார்க்கணும். ரெண்டாவது போக்குவரத்து காலத்தில் வர பஸ்ஸுகள் அனைத்துமே அதுலேருந்து வர்ற கரும் புகையே ஏகப்பட்ட பாதிப்பு நடக்குது. அதை சரி பண்ணணும். அனைத்து வாகனங்களும் அரசு போக்குவரத்து அனைத்து வாகனங்களுமே கரும் புகை அவ்வளோ கட்டிட்டு போகுது. சுற்றுப்பத்தில் போகிற டூவீலரில் போகிற மக்களுக்கு பாதிப்பு வந்து அதுவே பாதி கட்ட மறைச்சி கீழே விபத்துள்ளாயிருக்கு. முடிந்தவரை சாலை விதிமுறைகளை முறையாக கடைபிடிப்பதுதான். ரத்தமில்லா சாலைகளை உருவாக்கிட வேண்டும் என்ற வேண்டுதலுடன் இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்த